மகர ராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்க ராசியிலேயே சந்திரன் முதல் வீட்ல சஞ்சரிப்பதுனால மனசுல சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனா உங்க ராசிநாதன் சனி பகவான் மூன்றாவது வீட்டில் தைரியத்தோட இருக்கிறது உங்களுக்கு எல்லா முயற்சிகளிலும் நல்ல வெற்றியை கொடுக்கும். கூடவே செவ்வாய் பகவானும் அதே மூன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால நீங்க துணிச்சலான முடிவுகளை எடுத்து அசத்துவீங்க. சுக்கிரன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால காதல், குழந்தைகள், கலைகள்னு பல விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஒரு சிறப்பான நிலைதான். ஆனா சூரியனும் புதன் பகவானும் அஸ்தமன நிலையில் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீடு, தாய்வழி உறவுகள், படிப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமா அஸ்தமன புதன் காரணமா தகவல் தொடர்புலையும் வீட்டு பத்திரங்கள் விஷயத்திலையும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம், பாத்துக்கோங்க. குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உடல் நலன்ல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். எதிரிகள் தொந்தரவுகளும் வரலாம். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிதி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. திடீர் செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத மாற்றங்களும் மறைமுகமான விஷயங்களும் கொஞ்சம் கவனத்தை கேட்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி வேற, அதனால ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மாலை 4:50 PM முதல் 6:25 PM வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல புதுசா எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிறத தவிர்த்துடுங்க. சவால்கள் இருந்தாலும் உங்க முயற்சிகளும் தைரியமும் நல்ல பலனை தரும். உங்களுக்கான இன்றைய பலன் மதிப்பெண் 3ஆக இருக்கு. இன்றைய நாள்ல உங்க ராசிநாதன் சனி பலமா இருக்கிறதுனால தைரியமா புது முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது மனசுக்கு நிம்மதியா இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியா பொறுமையா கையாளுங்க. ஆனா முக்கியமான பத்திரங்கள், ஒப்பந்தங்கள் விஷயத்துல அவசரப்பட வேண்டாம். நிதி சார்ந்த பெரிய முடிவுகளையும் இன்னைக்கு எடுக்காதீங்க. அஸ்தமன புதனின் பாதிப்புகளை குறைக்க ஓம் பரம் புத புத புதாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். திருவெண்காடு புதன் பகவான் கோவிலுக்கு போய் வரது நல்லது. கல்விக்கு உதவும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி தர்றது இல்லனா உதவி செய்யறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். நாளைய ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.